Hi guys, welcome to Cine News. ஜிவி பிரகாஷ் சைந்தவி வாழ்க்கையை நான் தான் கெடுத்தேனா கண்டபடி தட்டுறாங்க. திவ்யா பாரதி விளக்கம் கொடுத்திருக்கிறார். என்ன நடந்தது இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சைந்தவி மற்றும் ஜிவி பிரகாஷ் பிரிவுக்கு காரணமே பேச்சுலர் பட நாயகி திவ்யா பாரதி என கூறப்பட்ட நிலையில் தற்போது இது குறித்து அவர் கூறியுள்ள தகவல்தான் வைரலாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வருடமுமே விவாகரத்து குறித்து அறிவிக்கும் பிரபலங்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்வதை பார்க்க முடிகிறது. அந்த வகையில தான் கடந்த ஆண்டு தமிழ் திரையுலகைச் சேர்ந்த நடிகர் ரவிமோகன், ஜிவி பிரகாஷ், AR ரகுமான் ஆகிய பிரபலங்களின் விவாகரத்து சமாச்சாரமும் அதிகமாக பேசப்பட்டது. இது போன்ற விவாகரத்து விஷயங்கள் வெளியாகும் போது பலர் உண்மையில்லாத விஷயங்களை கூட உண்மை போல் சமூக வலைத்தளங்களால் குறிப்பிடுவதாலும் ஒரு சில பிரபலங்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகுகிறார்கள். ரவிமோகன் விவாகரத்து விஷயத்துக்கு காரணம் அவரின் தோழி கெனிஷா என கூறப்பட்டது. பின்னர் GM ரவி இப்படி வெளியாகும் தகவல்கள் முற்றிலும் பொய் என கூறி அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விளக்கம் கொடுத்தார். ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி விவாகரத்து விஷயத்திலும் அப்படித்தான் நடந்திருக்குது. இவர்கள் இருவரின் விவாகரத்துக்கு காரணம் ஜிவியுடன் பேச்சுலர் படத்தில் நடித்த நடிகை திவ்யா பாரதி தான் என கூறப்பட்டு ரொம்பவே சாட்சியாக பேசப்பட்டது. இந்த விஷயத்துக்கும் ஜிவி பிரகாஷ் தரப்பில் இருந்தும் விளக்கமும் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் இது மேலுமே பேசப்பட்டது. மேலும் ஜிவி மற்றும் சைந்தவி விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டாலும் தொடர்ந்து இசை நிகழ்ச்சியில் சேர்ந்து பணியாற்றியும் வருகிறார்கள். கடந்த ஆண்டு வெளிநாட்டில் நடந்த ஜிவியின் மியூசிக் கான்சர்ட்டில் சைந்தவி தன்னுடைய மகளை போய் அப்பா கூட டான்ஸ் ஆடு என கூறியதும் இருவரும் சேர்ந்து பாடிய பாடல்களும் ரொம்பவே வைரலாச்சு. இதைத் தொடர்ந்து இருவரும் மீண்டும் மனம் மாறி ஒன்று சேர வேண்டும் எனவும் ஒருபுறம் ரசிகர்கள் கோரிக்கை வைத்து தான் வருகின்றனர். இப்படி அவர்களது பிரிவு ஒட்டுமொத்த ரசிகர்களுக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருந்துச்சு. இரண்டு பேருமே பிரிந்ததை அடுத்து வெளிநாட்டில் ஜிவி பிரகாஷின் இசை கச்சேரியும் நடந்தது. அதில் கலந்து கொண்டு சைந்தவியும் பாடினார். அது பலருக்குமே மகிழ்ச்சியை கொடுத்திருந்தாலும் தொடர்ந்து இரண்டு பேரும் மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுந்தன. இந்நிலையில் தான் சைந்தவி கொடுத்த பேட்டியொன்றும் சமூக வலைத்தளங்களில் கொஞ்ச நாட்களுக்கு முன்னதாக ட்ரெண்ட் ஆகியிருந்தது. அவர் குறித்த பேட்டியில் ஜிவி பிரகாஷ் இசையில் நான் ஏராளமான பாடல்களை பாடியிருக்கிறேன். அவர் இப்போது எனக்கு ஒரு நல்ல நண்பராகவும் இருக்கிறார். நாங்கள் இரண்டு பேருமே இணைந்து ஏராளமான ஹிட் பாடல்களை கொடுத்திருக்கிறோம். நாங்கள் பர்சனலாக பிரிந்தாலும் கூட இசை ரீதியாக எங்களது ரிலேஷன்ஷிப் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் எனவும் அவர் கூறியிருந்தார். இதே போலதான் ஜிவி பிரகாஷ் அளித்த பேட்டியிலும் இதே போலவே கூறியிருந்தார். எனக்கு சைந்தவி மேல ரொம்பவே மரியாதை இருக்கு அப்படின்னு அந்த பேட்டியில அவர் கூறியிருந்தார். இதன் போதும் சைந்தவி ஜிவி பிரகாஷ் சேர வேண்டும் என்று சொல்லி ரசிகர்கள் ரொம்பவே கேட்டுட்டு இருந்தாங்க. சினிமா துறையில காதலித்து திருமணம் செய்து கொள்வது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமோ அதே அளவுதான் இந்த விவாகரத்தும். பல காலம் சேர்ந்து வாழ்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டவர்கள் சில காலத்திலே பிரிவதும் சில காலம் கூட தாங்க மாட்டார்கள் என்று கணிக்கப்பட்டவர்கள் பல ஆண்டுகள் சேர்ந்து வாழ்வதும் நடந்து கொண்டேதான் இருக்குது. இப்படி பல ஆண்டுகள் சேர்ந்து வாழ்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டவர்கள் தான் இந்த ஜிவி பிரகாஷ் சைந்தவி ஜோடி. அப்படிப்பட்டவர்கள் பிரிந்தது ரசிகர்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. அதை பற்றி தான் திவ்யா பாரதியும் இதுல விளக்கம் கொடுத்திருக்கிறார். நடிகை திவ்யா பாரதியை பலர் விமர்சித்தும் வந்தனர். இந்நிலையில தான் இந்த சர்ச்சைக்கு திவ்யா பாரதி வேதனையோடு விளக்கம் கொடுக்கும் விதத்தில் பேசியிருக்கிறார். ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி பிரிவுக்கு காரணம் நானா? உண்மையில் அவங்க ரெண்டு பேரையும் ஜோடியாக பார்க்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா ஒரு சிலர் அவங்க பெரிய காரணம் நான் தான் நினைச்சிட்டு என்னை திட்டினாங்க. குறிப்பா பல பெண்கள் என்னை திட்டி கமெண்ட் போட்ட அப்போ என்ன பேசுறதுன்னு தெரியாம அந்த கமெண்ட்ஸையே கடந்து போன அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதோட நானும் ஜிவி பிரகாஷும் லவ் பண்றோம், ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம்னு சொல்லியும் இதனால தான் சைந்தவியும் ஜிவி பிரகாஷும் பிரிந்தாங்கன்னு சொல்லியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னை டார்கெட் செய்து என்னை திட்டிட்டு இருந்தாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனாலும் அதை கடந்து நானும் அவரும் ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம். நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்கள் மட்டுமே, அதை தவிர்த்து வேறு ஒன்றுமே இல்லை என்று திவ்யா பாரதி அந்த இன்டர்வியூவில் பேசியது இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகி இருக்கு.
ஜிவி பிரகாஷ் கூட பேச்சுலர் படத்தில் நடித்த திவ்யா பாரதி இப்போ ஜிவியோட 25வது படமாக உருவாகி இருக்கிற கிங்ஸ்டன் படத்திலையும் ஹீரோயினா நடிச்சிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற காணொளிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ, பாய்.